சீஸ் பிரெட் பஜ்ஜி. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து கடாயில் வச்சுக்கலாம். இங்கே எங்கிட்ட வந்து கடலை மாவு இருக்குது. ஸோ இந்த கடலை மாவு வந்து நம்ம எப்போவுமே பஜ்ஜி பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்பைசஸ் போட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு வந்து நம்ம பேசன் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு எடுத்துக்கலாம், பஜ்ஜி மாவு. அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு. அப்புறம் எனக்கு வந்து இந்த பஜ்ஜி மாவில் லைட்டாக கரம் மசாலா போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஸ்லைட் ஃப்ளேவர் பண்ணுவேன், ஜஸ்ட் அ பிஞ்ச். அப்புறம் வந்து நம்மளோட மிளகாய் தூள். ஸோ இதெல்லாம் போட்டு தண்ணி போட்டு நல்லா ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாவு. அப்படி இருந்தால் ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு பிடிக்காது. நல்ல ஒரு திக் லேயர் ஆஃப் கோட்டிங் உங்களுக்கு வேணும் அந்த ப்ரெட்டுக்கு மேலே. ஓகே, ஸோ நம்மளோட பஜ்ஜி மாவு வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம பஜ்ஜிக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ப்ரெட்டு. ஸோ இங்கே ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்குது என்கிட்ட. இதோட சைடை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் அந்த எண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு, ஸோ அந்த எண்ட்ஸை வந்து இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து என்கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் ஸ்லைஸ் சீஸ் இருக்குது. இதை வந்து உள்ளே வச்சுட்டு, கொஞ்சம் சீஸ் வெளியில் வந்தால் பரவாயில்ல. என்ன பண்ணுவோம்னா இதை வந்து இப்போ 2ஆக கட் பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிரெட் எடுத்து இதுக்குள்ளே இப்படி டிப் பண்ணி நல்ல ஒரு திக் கோட்டிங் எடுத்து உள்ள சேர்த்துலாம். ஓகே, பாருங்க நம்மளோட அருமையான அழகான பிரெட் சீஸ் பஜ்ஜீஸ் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. நைஸ்.